Hey guys, welcome to HDL channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்கறோம்னா YouTubeல பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கறோம். இப்போ பார்த்தீங்கன்னா फ्रेंड्स நிறைய நியூ பிகினர்ஸ் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா YouTube ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது இப்போதான் நம்ம YouTube ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரி யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்ட்டா டாக் கரெக்ட்டா டெஸ்கிரிப்ஷன் டைட்டில் கொடுத்து ஸ்டார்ட் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறதுங்கன்னா உங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஐக்கான் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் அது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கோ லைவ் இந்த மாதிரி ரெண்டு வரும். பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. கோ லைவ்னா நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போகிறது. நம்ம எப்படி இப்போது ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை அப்லோட் பண்ணுறது பற்றி அந்த வேலை பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுறதுன்னா இப்போ ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ 25 செகண்ட்ஸ் இருக்கிற ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் கேட்கும். உங்களுக்கு இதில் எந்த ஃபில்டர்ஸ் வேணுமோ அந்த ஃபில்டர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேணான்னா நார்மல் ஃபில்டரே கொடுத்துட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் இது டைட்டில் தான், இது டைட்டில். அதை பார்த்தீங்கன்னா இப்போது எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறது. அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட பற்றி எழுதுறது. அதோட சைடு காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இது இருக்கோ அதை பற்றி எழுதலாம். இல்லைனா அதுக்கு ஏதாவது இருக்கிற சம்மந்தப்பட்ட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷனில் தரல. அதுக்கு தான் இந்த டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசினா அன்லிஸ்டட் ப்ரைவேட்னு இந்த வந்துருக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு அன்லிஸ்டட் ப்ரைவேட் இந்த மாதிரி. பப்ளிக்னால் எல்லா வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிடுறது. அன்லிஸ்டட்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் அப்லோட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு எம்பி, அதாவது நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணுற எம்பி எடுத்துக்காது. நீங்கள் அன்லிஸ்டடில் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்போவே ஒரு கிளிக்கில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். இது ப்ரைவேட்னா ஓன்லி நீங்கள் மட்டும் பார்க்குறது, அதுதான் இந்த ப்ரைவேட்டு. பப்ளிக்னா டைரெக்டாக போஸ்ட் ஆகுறது, அதுதான் பப்ளிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அன்லிஸ்டட் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். அன்லிஸ்டட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு ராக்கெட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிடும். 0% அப்லோடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 41% அப்லோடட் வந்துச்சு. அதுக்கப்புறமா 51 இந்த மாதிரி அப்லோட் ஆகுறது. இந்த அப்லோட் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்லோட் ஆகும். டோட்டலாக 100% அப்லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்துடும். ப்ராசஸிங் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அது வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்லோட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் 100% பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி டு வாட்ச், திஸ் வீடியோ இஸ் ரெடி டு பி வாட்ச் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ, நம்ம செலக்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போது அன்லிஸ்டடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோக்கு போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் இருக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப ரீஅப்லோட் பண்ணலாம். இல்லைனா திரும்ப அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் டைம்னு ஒரு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டைமுக்கு எந்த நேரத்துக்கு அப்லோட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ நான் அப்படியே டைரெக்டாக விட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனு டேக் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வீடியோஸாக அப்லோட் பண்ணிடலாம் யூடியூப்பில். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கஷ்டம் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ முடிய போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம 3L சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.